பொருளாதார ரீதியா என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் சார் உங்களுக்கு? பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் குடுத்து ஏமாந்துருப்பாங்க. ரொம்ப லாக் ஆயிருப்பாங்க. அதேபோல இன்னொரு விஷயம் வந்து பணம் குடுத்து ஏமாறல. வேலையில இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன், அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிரக ரீதியா கிடைக்கும். பணம் குடுத்து ஏமாந்தாலும் கிடைச்சிரும். அதேபோல வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். அதன் மூலமாக இவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இவங்க உழைச்ச உழைப்புக்கு இந்த வருடம் தான் சரியான ஊதியம் வாங்குவாங்க. ஓ! இந்த வருஷம். கண்டிப்பா. இவனால வந்து உழைச்ச உழைப்பு ஒண்ணா இருக்கும். கிடைக்கிற ஊதியம் கம்மியா இருக்கும். இவங்க ஊதியத்த இன்னொருத்தவங்க வாங்கிருவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்த சம்பளத்த இவங்க வாங்க முடியாம, மத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் இவங்க உழைத்த உழைப்புக்கான ஊதியம் உறுதியாக கிடைக்குங்கிறத சொல்லலாம். ஓகே. வீடு, வண்டி, வாகனம் வாங்குவாங்களா சார்? 2026 விருச்சிக ராசிக்காரர்கள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த 2026ல கிரகங்கள் ரீதியாக கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை இருக்கு. ஸோ அதுவரையும் இவங்க வண்டி வாகனங்களுக்குரிய செயல்பாடுகள் செயல்படுத்தலாம். கண்டிப்பா வாங்கலாம். புதிய வண்டி வாகனம் தான் வாங்கணும். பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்க்கணும். செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது.